என்னம்மா அது? நாளைக்கு உன்னுடைய ஆர்ட் எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்றதுக்காக பெங்களூர் போயாகணும். ஃளைட் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ண போறோம்? ஐ அம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் டாட். என்ன ஹாய் ராஜு. என்னையா பண்றது? ஹாய் ராஜு. ஹாய் 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 ஹாய். டாடி நான் சொல்லவே இல்லையே. அன்னைக்கு இந்த நெருப்புல இருந்து காப்பாத்தினவரு நீங்க வரதுக்குள்ள போயிட்டாருன்னு. இவர்தான் ராஜு. இது எங்க டாடி. ஹலோ ராஜு. நான் ராஜு இல்ல, மதன். சுப்பிரமணிய ராஜு நீங்களே? ஏன் அப்படி சொன்ன சொல்லுங்க? என் முழு பேரு மதன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செல்லமா சுருக்கமா சுப்பிரமணிய ராஜுன்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ. ஆமா, இந்த ஹோட்டல்ல எப்படி? அண்ணாது இல்லைங்களா, அதான் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் தங்க வேண்டியதா இருக்கு. அது சரி. எந்த அனாதை 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்றா? டோன்ட் பிளாஃப். ரிச் அனாதை. ரிச் அனாதை. அப்ப ஃபயர் இன்ஜின்? அதுல நெருப்பு வந்தாதான், பாக்கி நேரத்துல ஆபி. ஹவ் ஸ்வீட். கரெக்ட். பணக்கார பையங்க இந்த கப்பல் ஓட்டுறது, பிளேன் ஓட்டுறது இதெல்லாம் ஹாபியா வச்சுக்கல. அந்த மாதிரி இவர் ஃபயர் இன்ஜின் ஓட்டுறத ஹாபியா வச்சிருக்காரு. நல்லா ஓட்டுங்க. Now I catch the point. ஐயோ, நான் சொல்லு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அது எப்படி நல்ல பயங்கர ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இல்ல டாடி? என் பேர் டாடி இல்ல, சிவராம். மீஸ் இல்லாம ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. கிழுதா கூட எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு. என்ன பண்றது டாடி? அது பரவாயில்ல, தன்னால வாழ்ந்துடும். ஐயோ, அது இல்லைங்க. பெங்களூர்ல ஆர்ட் எக்ஸிபிஷன் ஃளைட் டிலே ஆயிடுச்சு. இன்னைக்கே நாங்க போனோம். இப்போ என்ன பண்ண போறோம்? வேகமா ஓடினாலும் 3 நாள் ஆகும். பேசாம ஒரு டாக்ஸியை வச்சுக்கிட்டு போயிடுவோமா? எங்க பெங்களூருக்கா? ஐயோ, பெங்களூரு கேட்ச் பை பாயிண்ட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம வண்டியில போலாம் வாங்க. இல்லங்க வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏசி கார்ல போயிருக்கீங்களா? வாங்க. என்ன பொட்டி தூக்கிட்டு ஓடுறான்? உள்ள பணம் இருக்குமா? வாங்க டாடி. அதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, இன்னும் என்ன பிராக் பாத்துக்கிட்டு வாங்க போலாம். இருப்பா, கார் ஊர்வலம் போதுல, அஞ்சலி செலுத்திடுவோம். சிரட்டு விடு. பீமே ஒரு கை கொண்டு. தலைவரே, அவனை எங்க பார்த்தாம இருக்கு தலைவரே. இப்படி திரும்பியே ஐயா தப்பாரா? இல்ல இல்ல இல்ல, பெரியவங்க தான் ஃபர்ஸ்ட். வெரி நைஸ் ஆஃப். வாமா. இல்ல வேணாம், அவங்க அந்த பக்கம் வரும். அது எப்படி ஒரே மாதிரி 2 பேரு? வாங்க. என்னால வாமா. வேணாம், இப்படி வாங்க. ஃப்ரண்ட்ல நல்ல காத்து வரும். எனக்கு என்ன தெரியும், நம்ம போல வா. இருப்பா அஜு, சொல்லு விடாத. கேர்ஃபுல். நான் ஓட்டுறேன், பின்னாடி உட்கார். மக்காளி தாடியும் மீசையும் வச்சா என்ன மாதிரியா இருப்பாங்க? டாக்ஸி டாக்ஸி. தப்பு பண்ணிட்டேனே. என்ன தலைவரே, பிரேக் டியூப் சரியா இருக்குல்லையா? ஆடா அது இல்லடா, ரொம்ப அறுத்துட்டேன்டா. என்ன சொல்ற நீ? தங்க முட்டை போடுற வார்த்தை மொத்தமா அறுத்துட்டேனே. ஐயோ ஐயோ ஐயோ, அதிர்ஷ்டம் ஒரு வாட்டி தானே கதவை தட்டும். ஜீசஸ். ஐ இல்ல பாறாங்கல் மாதிரி போட்டு போயிட்டான். நம்மளை விட பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்கு. இப்பதான் கார்ல வர, அதுக்குள்ள நடுவு எங்கிட்டு போறான்? அட பாவி, ஏன்பா இவன் நம்பித்தானப்பா பிரேக்கை கழட்டி விட்ட. இப்ப அந்த பொண்ணும் தடின்னு மாட்டிப்பாங்கப்பா. பாவம் பாவங்க. பாவம் என்ன, செத்தா சாவட்டும். இதான் பணக்கார அதிர்ஷ்டங்கிறது. தலைவரே, இவனை கொல்றதா பணம் வாங்கிட்டோம். நம்ம பிளானு. நம்ம பிளான்? ஏன் பிளான்டா? சரி போய் சொல்ல அவங்க கிட்ட. முயற்சி பண்ணோம், அதிர்ஷ்டக்காரன் தப்பிச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். கேள்வி கேட்பாங்களே தலைவா, நான் என்ன சொல்றது? கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லு போ. நான் வேற பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் தலைவரே? இந்த எப்படி என்னது இது? உன்னோட 10% போ, உன் வேலை முடிஞ்சது. பாத்தியா, ஆளை வெட்டி விடுற பாத்தியா நீ? அல்ல போறியா, இதையும் பிடிக்கிட்டுமா? என்ன தலைவரே? ஓடா. ஏப்பா அவனை போய் பாவம். அம்மா ஏதோ புது பிளான், என்னது அது? புரியலையா? தங்க முட்டை போடுற வாத்து. சரி, அது எதுக்கா இருக்கணும்? சரி, முட்டை போடுதா இல்லையான்னு கிட்ட இருந்தே பார்த்து பொறுக்கிக்குவா. நான் ஃபீல்ட்ல போகுது பாத்தீங்களா? கொஞ்சம் மெதுவா போங்க. என்ன சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு ஸ்பீடா போறீங்க. பிரேக்க போடுங்க. பிரேக்.
கடவுளே, டிரைவர் வந்துட்டாங்க, போங்க. பிரேக் பிரேக் என்ன பிரேக் டர்னிங்க கண்டுபிடிச்சு போடுங்க. ஐயோ பிடிக்கலீங்களே. உங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்ன பிரேக்க போடுங்க. ஹேண்ட் பிரேக் போடு அப்படியே. கரெக்ட் போடு. போடு என்னக்கா போட்ட? ஹேண்ட் பிரேக் போட்டேன் பாஸ். ஐயோ நீங்க தானே பாஸ் போட சொன்னீங்க. ஐயோ பா, மீட்டருக்கு மேல உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், சீக்கிரமா போப்பா. ஐயோ எப்படியாவது வண்டியை நிறுத்தியா? கியரை போட்டு நிறுத்துமா பாஸ்? இப்படி போட்டா என்ன பண்றது? நீ இது கதவியா தோற. இருமல் வந்தியா? ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் கிடைக்கும். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், சீக்கிரமா போப்பா. ஏதாவது சுவிட்ச போட்டு வண்டியை நிறுத்து. ஐயோ அது ரேடியோங்க. வண்டி வேலை பார்க்கணும். நின்னா தானே வேலை பார்ப்பேன். ஐயோ அது எப்ப நிக்கிறது எப்ப வேலை பார்க்கறது? இந்த சரி நீங்க இந்த ஸ்டீரிங் புடிங்க, நான் வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. ராஜு ராஜு வேண்டாம் ராஜு ராஜு. பாஸ் பாத்து. பாத்து பஸ் வருது. இப்ப ஓகே. இப்ப பிரேக் போடுங்க. போடு. அடடா மறுபடியும் நனைஞ்சிட்டீங்களா? ஐயா ஐயா பாவம். நிறுத்துப்பா, நிறுத்து. ஐயோ மதன், மதன், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? அந்த வண்டியில பிரேக் பிடிக்கல, அதை சொல்லத்தான் வந்தேன். அப்படியா? அது முன்னாடி சொல்லிட்டு இருக்க கூடாது. இது பாருங்க, உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? அன்னைக்கு இருட்டுல பாத்தீங்க. மதன், நான் தான் சுசீலா. ராஜு இது வேற மதன். ஐயோ என்னமாச்சு? தண்ணீர விழுந்துட்டியா? அப்பாடா இப்படி குளிச்சாதான் உண்டு. ரொம்ப தேங்க்ஸ் ராஜு. மதன், அது வேற மேட்டர். இது வெயிட் அண்ட் வெயிட் ஃபார் 5 நிமிட்ஸ். இவங்களை பாத்துங்க ஃபுல்லா நனைஞ்சு இப்படி வாங்க. நீங்க போங்க. எங்க கூடி வர நேரத்துல எல்லாத்தையும் கட்டுருவங்க போலுக்குது. இப்ப இங்க வந்து இதெல்லாம் பேசலன்னு என்னவா? உங்க அப்பாவை பத்தி. ஓ அப்பா மேட்டரா? இந்தாங்க இந்த அட்ரஸ் வாங்க. இங்க வந்தா மதன் இருப்பாரு, அதாவது இருப்பேன். அங்க பேசிக்கலாம் எல்லாம். இந்த அட்ரஸ் மெட்ராஸ்ல இருக்கு. அப்ப எப்படி? பெங்களூரு. அது 2 இடத்துல இருப்பேங்க. கிருஷ்ண பரமாத்மா மாதிரி கேள்விப்பட்டதில்ல. நீங்க இந்த அட்ரஸ்க்கு போய் டக் டக் அப்படின்னு தட்டி மதன் கூப்பிடுங்களேன், நானே வருவேன். யோ டாக்ஸி டிரைவர், இந்த அம்மா இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் விட்டுறியா? டாடி வாங்க வாங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ சகுனமே சரியில்லை. பல பேசிக்கலாம் வாங்க. இது மதன் மாதிரி ரொம்ப வேண்டியவங்க வாங்க. அப்பா ஐயோ கடவுளே, என்ன சார் இது? அடுப்பு மாதிரி புகையுது. பாரட்ட காணோம். வர வழியில பிரேக் பேலா பூச்சியா? கடவுளே. சார் யாரு? வண்டி ஒருத்தான். நீங்க இங்க வேலை பாக்குறீங்களா? எல்லாம் உங்க தயவுல. நீங்க சொன்ன மாதிரியே ஃப்ளவர் லைக்கிங்க. ஐயா நான் கூட ரொம்ப ஃப்ளவர் லைக்கர். லைக் சேம் சேம். ஓன் ஹவுஸா? எஸ் எஸ். சும்மா தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. ஃபாலோ மை பிஹைண்ட். ஆஹா தபார் திருமல் நாயகர் மகால் மாதிரி இருக்குது இல்ல? சல்
சாலினி ஆ. பாத்தியா நீங்களும் இங்கேயே தங்கிடுங்க நான் போய் லகேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் பாஸ் நான் கொண்டு வரேன் பாஸ். மரியாதையான பையன் மதன் மதன் ஆ? அது சரி நாங்க எங்க தங்க போறோம்? நீங்களா பட்டே சத்திரம் மாதிரி வீடு எங்க வேணா தங்கிக்கலாம் இங்க ஐயே இங்க கெஸ்ட் ரூமே இல்லையா? கெஸ்ட் ரூம் இருக்கணுமா? இருக்குதா? என்ன சார் இருக்கான்னு கேக்குறீங்க? இருக்கானா இருக்குதா? ஃப்ரீயா இருக்குதான்னு அர்த்தம்யா. கேட்ச் மை பாயிண்ட் டாடி. வெயிட் a minute for 5 minutes. இப்ப வந்துட்டு போனாரு கெஸ்ட் அப்பா, கூட இருக்கிறதுக்கு கெஸ்ட் அம்மா. செம்தியா இருக்குதுல, தண்ணியில் நினைச்சு பார்க்கணுமே. வர்ற வழியில ஜர்னில காஞ்சிடுச்சு. சார் ஃப்ரீயா இருக்குதுல்ல? ஆ சாலினி ஃப்ரீயா இருக்குதா? இங்கேயே தங்கிக்கோ. போய் தங்க வை. ஆர்வா இந்தப்பா இவங்களை கெஸ்ட் ரூம் கூட்டி போய் அவன் எல்லாம் செஞ்சிருவான். 1 minute. என் லக்கேஜ் வரல, அதுல கேஷ் வச்சிருக்கேன். ஐயோ, அதான் எனக்கு ரொம்ப ஒரியா இருக்கு. ஒழியாதீங்கப்பா. குட் மார்னிங் சார். ஏய் இவங்களை கெஸ்ட் ரூம் கூட்டி போடா. கிளம்புங்க. பாய். பாய். டாட்டா சீரியோ பை பை. இந்த ஆறுமுகம் ஓகே தானே? ஏ டுபா கூறுங்க நம்ப முடியாது. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல வீட்டையே வாடகை கூட்டு சம்பாரிச்சிருவானுங்க அன்பேவா மாதிரி. உனக்கு தெரியாத விஷயம் கூட இந்த வீட்டை பத்தி எனக்கு தெரியும்யா. ஒருத்தன் 25 லட்சம் ரூபாய் லவுட்டுக்கிறான். சரி ஒன்னாண்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி என்ன விஷயம் சொல்லு. ரூபா 25 லட்சம் எடுத்தது அவினாஷி? சார். அவினாஷியா? சார் இதுல 6 லட்சம் ரூபாய் இருக்கு. 6 25 எங்கயா? சொன்னனே சாப்பிட்டேன்னு. அப்ப வா. சார் தப்ப ஒத்துக்கிட்டா மன்னிச்சிடுறேன்னு சொன்னீங்களே, எப்ப சொன்ன? அன்னைக்கு சொன்னீங்களே. அது வேற ஆளு. சார் பேச்ச மாத்தாதீங்க யோ, சார். யாரையா பேச்சு மாத்துறது? 25 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போட்டு 6 திருப்பி கொடுக்குறியா? 25 எப்படி 6 ஆகும்? 6 25 ஆகும். வட்டி கிட்டின்னு அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். வாயா பீம் பாத்தியா கல்பாஸ்திரி பண்ணிட்டான். 6 லட்சம் ரூபாய்ப்பா எண்ணி பாருப்பா. சேப்பா வை. சேஃப்ல இருக்கணுமா பாஸ்? அத்தாயா சொன்னேன். லெவல் ஆஃப் ஃபார்மேஷன் நினைக்கணும் தேட்டா. ஏய் ஐயோ என்ன சார் பணத்தை உள்ள வைக்கிறாரு போல இருக்க. மன்னிச்சு திருப்பி தரேன்னு சொன்னீங்களே. அதெல்லாம் நீ மதனாண்ட பேச்சுக்கோ. அதனா அப்போ நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? யோ 25 லட்சம் என்னன்னு தெரியுமாயா உனக்கு? அவன் போய் 25,000 ரூபாய் கண்ணுக்கா ஆள் மாறாட்டம் பண்ணினுக்கிறான். கண்ணை பத்தி தெரியுமாயா உனக்கு? நாடகமே போட்டுக்கிறோம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஷபாஷ் பாஸ். யோ நீ நாசமா போக. சார் நான் கஷ்டத்துல இருக்க, நீங்க என்ன சார் இவ்வளவு அசிங்கமா பாடிட்டு இருக்கீங்க? யோ உனக்கு பிடிச்சிருந்ததாயா? என் பாட்டு அசிங்கமா இருக்குதா உனக்கு? அசிங்கம்னா பரவாயில்ல, சுமாரா நல்லாவே இருக்கு. உன்ன மாதிரி ஆளுங்கனால தான் என் நாடகம் பிளாப் ஆச்சு. வெளியே போயா. என் பொண்ணு கல்யாணம் கேன்சல். ஐயோ மாப்பிளைக்கு தலப்பா ஏறிடுச்சே. பொண்ணுக்கு தாலி ஏறிச்சா? இல்ல. அப்ப தலப்பாவை ஏறக்கு போ. சார் என்ன சார் இது? இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? சார் அவன தூக்கி போட்டு வச்சிடாத. நானே இன்னைக்கு தள்ளிட்டு மாட்டேன். என்னது நான் தள்ள மாட்டேன்னு நினைக்கிறியா? பயிரியா நானு? போ என்னது? போ சிம்பிடுவேன்.